காலை வணக்கம். அழகு தமிழ் கவிதை கழகம் இது. என் உறவுகளே, மீண்டும் மீண்டும் தன்னம்பிக்கையும் உங்களுக்குள் விடாமுயற்சிகளும் துளிர்விடும் அளவிற்கு தான் அழகு தமிழ் கவிதை கழகம் அனுதினமும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. என் உறவுகளே, அதுபோல் இன்றும் ஒரு பதிவு என்னவென்றால், சில சூழ்நிலைகள், குழப்பங்கள் உங்கள் மனதுக்குள் வந்து குடியேற ஆசை வைக்கலாம். நிச்சயமாக அது குடி வர வேண்டும். அதற்கு இடம் கொடுங்கள். வாடகைக்கு 1 நாள் 2 நாள் 1 வாரம் நிச்சயமாக கொடுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையின் போக்கையும் மாற்ற சிறு மருந்தாக உதவும். என் உறவுகளே, எண்ணற்ற சூழ்நிலைகள் நாம் குழம்பிக் கொண்டிருந்தாலும், குழப்பங்கள் நமக்குள் ஆட்கொள்ளும் நிலை இருந்தாலும், அதற்கும் கொஞ்சம் இடம் கொடுத்து அதிலிருந்து அது நிச்சயம் ஒரு தெளிவுகளை காண பெரும் உதவிகளை செய்துவிடும். என் உறவுகளே, அதன் மூலம் நாம் இலக்குகளுக்கு சிறந்த வழிகள் கிடைத்துவிடும். சிறந்த வழிகள் கிடைத்துவிட்டால் அதன் மீது நம் பயணங்கள் என்பது கடினமாக இருந்தாலும் இதமாக மாறிவிடும். அதன் மீது நம் இலக்கை நாம் கையில் எடுத்து சிறந்த நம் பயணத்தை அதன் மீது வகுத்து சிறப்பூற இந்த மனித வாழ்வியலில் பிறந்த நாம் அனைவரும் அதை நோக்கிதான் பயணங்களை தொடுத்து நம் இலக்குகளை முடித்து இந்த மண் பரப்பின் மீது பிறந்த மனிதர்களாக நான் பிறந்து விட்டேன். இதேனும் ஒரு இலக்குகள் மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்களுக்கும் என் இலக்குகள் மூலம் உதவிகள் புரிதல் வேண்டும் என்ற நினைப்புக்குள் நாம் புகுந்து அழகூற இந்த வாழ்வியலை கையாளும் மனப்பக்குவனர்கள் தான் யாவரும் அடைய வேண்டும். என் உறவுகளே, ஆசைகள் கொள்ளுங்கள். அது அளவுக்குள் இருந்தால் மிக மிக ஆசைக்குள் அது சென்று விடாது. அந்த ஆசைகளும் அடக்கும் தன்மைகள் நமக்குள் இருந்து விட்டால் அது அத்துகள் மீறிவிடாது. என் உறவுகளே, எப்பொழுதும் நாம் நமக்குள் இருக்கும் பக்குவ நிலையும் அடைந்து சில குழப்பங்களும் சில பிழப்புகளும் நமக்குள் வந்து சேரட்டும். அதன் வழியாக நன்மையே நாம் நினைத்திருந்தால் அது நன்மையாகவே அது முடியும் தருணங்களாக நமக்கு உருவெடுத்து காட்டிவிடும். என் உறவுகளே, நிகழ்வுகள் எல்லாம் நமக்கானதாக எண்ணுங்கள். அதற்குள் நாம் தலையீடுகள் இருக்க வேண்டும் என எண்ணுங்கள். சிறப்பூற இந்த வாழ்வியலை கையாள எப்பொழுதும் மனதுக்குள் ஒரு தைரியத்தையும் விடாமுயற்சியும் விடா நம்பிக்கையும் கொள்ளுங்கள். அழகாக இந்த வாழ்வியலை நீங்கள் கையாள இது அழகூற உங்களை கையாண்டால் போதும். இந்த வாழ்க்கையில் பிறந்த உங்கள் நிலையை நீங்கள் அடைந்து விடலாம், அடுத்த நிலைக்கு சென்று விடலாம். என் உறவுகளே,